Hi guys, in this session we have see about human reproductive system and introduction. Okay, so the male reproductive system comprises of a pair of testes, accessory testes, glands and external genitalia. Male reproductive system அதை பற்றி பார்க்கணுன்னா so male reproductive system. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா டெஸ்டிஸ் இருக்கணும், பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கணும், ஆக்சஸரி டட்ஸ் இருக்கணும். ஆக்சஸரி டட்ஸ்னால் விச் கிவ்ஸ் an extra energy to the reproductive system. ஆக்சஸரி டட்ஸ் இருக்கணும், கிளாண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனட்டிலானா ஸோ ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் அதுதான் எக்ஸ்டர்னல் ஜெனட்டிலான்றும். ஸோ இது கண்டிப்பாக இதெல்லாம் இந்த பார்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஒரு மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்கணும். ஸோ இதில் ப்ரைமரியாக அதாவது ஃபர்ஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா டெஸ்டிஸ் தான் என்னதுன்னா ஒரு ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் மேலே பொறுத்த வரையும். ஓகேவா, அது எப்படி இருக்கும்னா ஓவாய்ட் பாடிஸாக இருக்கும். ஸோ டெஸ்டிஸ் எப்படி இருக்கும்னா டெஸ்டிஸ் ஆர் ப்ரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, இது எப்படி இருக்கும்னா பேர் ஆஃப் ஓவைட் பாடிஸ் ஓவைடாக இருக்கும். ஓகேவா, ஓவைட் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்க்ராட்டம் அப்படின்ற பிளேஸில் இருக்கும். ஸ்க்ராட்டம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டும் டெஸ்டிஸ் அப்படின்னா இதை சுற்றி ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும். ஸோ இங்கே வந்து இதை சுற்றி ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும். ஸோ இதை தான் இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஸ்க்ராட்டம்ன்றோம். பிங்க் கலர் இம்ப்ளைஸ் டெஸ்டிஸ். புரிஞ்சுதா? டெஸ்டிஸை சுற்றி என்ன இருக்கும், ஸ்க்ராட்டம் இருக்கும். அதுதான் என்னதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணும். தி ஸ்க்ராட்டம் இஸ் அ சாக் ஆஃப் ஸ்கின் மாதிரி அது இருக்கும். புரிஞ்சுதா? ஸ்கின்னோட பாதி தான் என்னதுன்னா ஸ்க்ராட்டம்ன்றோம். அதுதான் என்ன பண்ணுன்னா இந்த டெஸ்டிஸை ஹேங் பண்ணியிருக்கும் அப்படின்னா தாங்கிட்டுருக்கும். எங்கன்னா அப்டாமினல் ரீஜியனில். ஓகேவா, சின்ஸ் வயபிள் ஸ்பெர்ம்ஸ் கேனாட் பி ப்ரொடியூஸ்ட் அட் நார்மல் பாடி டெம்பரேச்சர். வயபிள் ஸ்பெர்ம்ஸ்னால் சில ஸ்பெர்ம்ஸ். ஓகேவா, சில ஸ்பெர்ம் வந்து நார்மல் பாடி டெம்பரேச்சரில் அதால் எந்த ஸ்பெர்ம்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்க்ராட்டம் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா பாடி கேவிட்டியில் அவுட்சைட் த டெஸ்டிஸில் என்ன ஆகிருக்கும்னா பிளேஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா 2 to 3 degrees Celsius லோவர் தென்னாக வேணும். ஓகேவா, 2 to 3 degrees Celsiusஸாக இருக்கணும். எதை விட கம்மியாக இருக்கணும்னா நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்கணும். ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் பொறுத்த வரையும் அதில் கண்டிப்பாக டெஸ்டிஸ் இருக்கணும். டெஸ்டிஸ் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸ்க்ராட்டம் அப்படின்றதால கவர் ஆகிருக்கும். ஸ்க்ராட்டம்ன்றது இஸ் எ டைப் ஆஃப் ஸ்கின். அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கும். 2 டெஸ்டிஸையும் ஹேங் ஆகி இருக்கும். சில டெஸ்டிஸால் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட பாடி டெம்பரேச்சர் அப்படி இருக்கிறதுனால அதால் சில ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன ஆக முடியாதுன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்க்ராட்டம் வந்து அப்டாமினல் கேவிட்டியில் டெஸ்டிஸை கவர் பண்ணி இருக்கிறதுனால அதுக்கு வந்து 2 to 3 degrees Celsius வந்து கம்மியாக வேணும். எதை விடனா நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட 2 to 3 degree வந்து கம்மியாக இருந்தால் தான் அதால் வந்து ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் ஸ்க்ராட்டம் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா தெர்மோ ரெகுலேட்டராக நம்மளோட பாடியோட தெர்மோ ரெகுலேட்டராக ஆக்ட் ஆகுறது என்னதுன்னா இந்த ஸ்க்ராட்டம் தாங்க. த ஸ்க்ராட்டம் ஆக்ட் ஆஸ் எ தெர்மோ ரெகுலேட்டர் ஃபார் ஸ்பெர்மிட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மிட்டோஜெனசிஸ்னால் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஸ்க்ராட்டம் வந்து தெர்மோ ரெகுலேட்டராக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டெஸ்டிஸ். Next, each testis is covered by outermost fibrous tunica oblongata. ஸோ tunica oblongata அப்படின்றது வந்து இந்த டெஸ்டிஸ் கூட வெளியே வந்து ஒரு லேயராக வந்து என்னவாக இருக்கும்னா
ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும் இந்த டெஸ்டிஸை. எல்லா டெஸ்டிஸும் எதால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா டியூனிக்கா ஆப்ளிஜினாவால் கவர் ஆகிருக்கும். அது வந்து எப்படி டிவைட் ஆகும்னா செப்டாவாக டிவைட் ஆகும். ஓகேவா? ஒரு டெஸ்டிஸும் டியூனிக்கா ஆப்ளிஜினா அப்படின்ற ஃபைபரால் அவுட்டர் மோஸ்ட் என்ன ஆகிருக்கும்னா கவர் ஆகிருக்கும். அது டியூனிக்கா ஆப்ளிஜினா எதை டிவைட் பண்ணுன்னா செப்டாவை டிவைட் பண்ணும். எத்தனையானா இது செப்டாவை டிவைட் பண்ணுது 200 to 250 லோபியூல்ஸ். ஓகேவா? 200 to 250 லோபியூல்ஸாக செப்டாவை டிவைட் பண்ணுது. அதில் அது ஒன்றுத்துலேயும் அந்த ஒரு லோபியூல்ஸ்லேயும் என்ன இருக்கும்னா 2 to 4 ஹைலி கால்டு டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஹைலி கால்டுனா ரொம்பவே ஸ்ட்ராங்கான டியூபிள்ஸ் அதில் இருக்கும். அந்த டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ்னும் சொல்லலாம், அதை செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்னும் சொல்லலாம். ஸோ ஒரு டெஸ்டிஸும் எதால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா டியூனிக்கா ஆப்ளிஜினாவால் கவர் ஆகிருக்கும். அந்த டியூனிக்கா ஆப்ளிஜினான்றது ஒரு ஃபைபர். ஸோ அந்த ஃபைபர் வந்து டிவைட் பண்ணுது. எதனா செப்டாவை டிவைட் பண்ணுது. எதாக டிவைட் பண்ணுதுன்னா 200லேருந்து 250 லோபியூல்ஸாக செப்டாவை டிவைட் பண்ணுது. அந்த ஒவ்வொரு லோபியூல்ஸ்லேயும் 2 to 4 ஹைலி கால்ட் டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ் இருக்கும். அது டெஸ்டிகுலர் டியூபிள்ஸ்னும் சொல்லலாம், இல்லைனா செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்னும் சொல்லலாம். ஸோ தீஸ் ஹைலி கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் which forms 80% of the testicular substance or the sites for sperm production. ஸோ இந்த டியூபிள்ஸ் இருக்குல்ல, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ரீப்ரொடக்ஷனாக இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா அதில் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வரணும்? ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளோ பர்சன்ட்னா 80% இட் ப்ரொடியூசஸ் ஸ்பெர்ம். ஓகேவா? இந்த டெஸ்டிகுலர் ரீஜியன் தான் என்னவா இருக்குன்னா சைட்ஸ் ஃபார் ஸ்பெர்ம்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தி ஸ்ட்ராட்டிஃபைட் epithelium of a seminiferous tubule is made up of 2 types of cells, namely steroli or nerve cells and spermatogenetic cells or Merle-James cells. ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் epithelium அது வந்து செமினிஃபெரஸ் டியூபிளில் இருக்கும். ஓகேவா? செமினிஃபெரஸ் டியூபிள் அப்படின்றத டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதுதான் செமினிஃபெரஸ் டியூபிள்னு வச்சுக்கோங்க. ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் எதால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைட் epithelium-ஆல் கவர் ஆகிருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைட் epithelium-ஆல் இந்த செமினிஃபெரஸ் டியூபிள் வந்து கவர்ட் ஆகிருக்கும். அது வந்து இது என்ன பண்ணுதுன்னா 2 செல்ஸை மேட் பண்ணுது. ஓகேவா? இந்த செமினிஃபெரஸ் டியூபிள் கூட எது கவர் ஆகிருக்குன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் epithelium கவர் ஆகிருக்கு. இதனால் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் கிடைக்குது. ஒன்று என்னதுன்னா செர்டோலி செல் ஆர் நர்ஸ் செல். செர்டோலி செல்ஸ் ஆர் நர்ஸ் செல் கிடைக்குது. இன்னொன்று வந்து ஸ்பெர்மெட்டோஜெனட்டிக் ஆர் ஸ்பெர்மெட்டோஜெனைக் செல்ஸ் கிடைக்குது. ஓகேவா? இது ஸ்பெர்மெட்டோஜெனைக் என்னன்னு சொல்லுவாங்கன்னா Merle-James செல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த செமினிஃபெரஸ் டியூபிளுக்கு வெளியே ஸ்ட்ராட்டிஃபைட் epithelium கவர் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து நர்ஸ் செல் ஆர் செர்டோலி செல்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பெர்மெட்டோஜெனட்டிக் செல் ஆர் Merle-James செல்ஸும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா Sertoli cells are elongated and pyramidal and provide nourishment to the sperms till maturation. அந்த sperm வந்து மெச்சூர் ஆகிற வரையும் அது கரெக்டான ஷேப்பு, நரிஷ்மெண்ட், எனர்ஜி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டெரோலி செல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெரோலி செல்ஸ் இஸ் ஹெல்ப் ஃபார் த மேச்சுரேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம் and gives nourishment, shape, etc. So next they also secrete inhibin.
இன்ஹெபின்றது ஒரு ஹார்மோன். ஓகேவா? இந்த இன்ஹெபின் அப்படின்ற ஒரு ஹார்மோனையும் செக்ரியேட்னா சுரக்கிறது. அந்த இன்ஹெபின்ற ஒரு ஹார்மோனையும் இது என்ன பண்ணுதுன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்படின்னா இது இருக்கிறது ஒரு நெகட்டிவ், எப்படி சொல்கிறது, இட் இஸ் இன் பேட் ஹார்மோனும் சொல்ல முடியாது. விச் இன்வால்வ் இந்த ஸ்பெர்மில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த இன்ஹெபின்ற ஹார்மோன் வந்து அங்கே கண்டிப்பாக செக்ரியேட் ஆகும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஸ்பெர்மிட்டோஜெனிக் செல் டிவைட் மைட்டோட்டிக்கலி அண்ட் டிஃப்ரென்ஷியேட் இன்டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்மிட்டோசோவா. ஸோ இப்போ நம்ம எதை பார்த்துனோன்னா ஸ்டெரோலி செல்ஸ் பற்றி பார்த்துனோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெர்மிட்டோஜெனிக் செல்ஸ். அது என்ன ஆகும்னா மைட்டோட்டிக்கலியாக அந்த செல் வந்து டிவைட் ஆகும். மைட்டோட்டிக்கலி த செல் வில் டிவைட். அதுக்கப்புறம் என்னவா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்பெர்மிட்டோசோவாவாக ப்ரொடியூஸ் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த செமினிஃபெரஸ் டியூபிளுக்கு வெளியே ஒரு லேயர் உருவாகும். அதை தான் ஸ்ட்ராட்டிஸ்ஃபைட் எபித்தீலியம் சொல்லுவோம். அதை வந்து 2 டைப்ஸாக, அது 2 செல்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து ஸ்டெரோலி செல்ஸ் இல்லைனா நர்வ் செல் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஸ்பெர்மிட்டோஜெனிக் செல் இல்லைனா மேல் ரீப்ரொடக்ஷன் செல்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெரோலி செல் எப்படி இருக்கும்னா ரொம்ப எலாங்கினேட்டடாக பெர்மிடல் ஷேப்பில் இருக்கும். அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். ஸோ அந்த மேச்சுரேஷன் டைம் வர வரையும் இந்த ஸ்டெரோலி செல்ஸ் அதுக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு நரிஷ்மெண்ட், எனர்ஜி, ஷேப்ஸ் எல்லாமே கொடுக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்டெரோலி செல் வந்து ஒரு ஹார்மோன் செக்ரியேட் ஆகுது. அதுதான் இன்ஹெபின்ற ஹார்மோன். ஸோ ஸ்பெர்ம்ஸில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுனா ஒரு க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த இன்ஹெபின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அங்கே கண்டிப்பாக செக்ரியேட் ஆகும். இதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெர்மிட்டோஜெனிக் செல்ஸ். இந்த ஸ்பெர்மிட்டோஜெனிக் செல்ஸ் வந்து மைட்டோட்டிக்கலியாக டிவைட் ஆகி நம்மளுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஸ்பெர்மிட்டோசோவாவாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கோட செஷன் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் மித்த மேல் reproductive system பற்றி. Until then, bye from I am